திருச்சி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 நாம் கேட்டு இணைந்திருப்பது காலை மலரில் செவிச்செல்வத்தோடு. மனிதனின் உடலுக்கு உயிர் போன்றது, ஒவ்வொரு ஊருக்கும் அதனுடைய பெயர் என்கிறார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஊர் சொற்கள் என்னும் தலைப்பில் ஆனை விழுந்தான் என்னும் சொல் குறித்து பார்க்க இருக்கின்றோம். நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆனை விழுந்தான் கேணி என்றொரு ஊர் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு எல்லை ஊர் இது. இந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வல்லம் என்னும் ஊருக்கும் மிக அருகில் உள்ளது. ஆனை விழுந்தான் கேணி என்றும் ஆனை விழுந்தான் பள்ளம் என்றும் ஆனை நகர் என்றும் இந்த ஊரை மக்கள் அழைத்து வருகிறார்கள். அது என்ன ஆனை விழுந்தான் பள்ளம், ஆனை விழுந்தான் கேணி என்று ஊரார்களை விசாரித்தேன். ஒரு காலத்தில் இங்கே பெரும் பள்ளம் இருந்ததாகவும் அதற்குள் ஒரு ஆனை விழுந்து விட்டதாகவும் அதிலிருந்து இந்த ஊர் ஆனை விழுந்தான் பள்ளம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொன்னார்கள். ஆனை விழுந்தான் என்பது என்ன என்கின்ற தேடலில் நான் இறங்கினேன். இலங்கையில் ஆனை விழுந்தான் காணி என்கின்ற பெயரில் ஒரு ஊர் இருப்பது தெரிய வந்தது. இவ்வூர் ஒரு காலத்தில் பெரும் காடாக இருந்திருக்கிறது. அந்த காட்டிற்குள் ஆனைகள் நிறைய இருந்திருக்கின்றன. அந்த யானைகளை விரட்டி வந்து தாழ்வான பள்ளத்தில் இறக்கி அதன் சினத்தை அடக்கி மனித பயன்பாட்டிற்கு உதவும்படியாக பழக்கும் அந்த தொழிலுக்கு ஆனை விழுந்தான் என்று பெயர். காணி என்பது நிலம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆனை விழுந்தான் கேணி என்கின்ற ஊர் தஞ்சாவூரை ஒட்டி இருப்பதால் சோழர் ஆட்சி காலத்திலோ அதற்கு பிறகு நாயக்கர் மராட்டியர் காலத்திலோ இங்கு யானைகள் மனித பயன்பாட்டிற்கு அந்த இடத்தை கொண்டு பழக்கி இருக்கலாம். மேலும் யானையை இப்படியாக பழக்குபவர் அந்த இடத்தில் குடி வைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற புரிதலுக்கு என்னால் வர முடிந்தது. ஆனை விழுந்தான் கேணி, இவ்வூரில் உள்ள கேணி என்கின்ற பதம் எப்படி இத்துடன் சேர்ந்தது என்று ஆராய்கையில் அது கேணி அல்ல, காணி என்று தெரிய வந்தது. காணி என்பது பண்டைய தமிழர்களின் நில அளவை முறை. பாரதியார் ஒரு பாடலில் காணி நில வேண்டும் பராசக்தி என்று பாடியிருக்கிறார். கழுநீர், களநீர், களனி, காணி என்பதாக இச்சொல் மருவியிருக்கிறது. காணி என்பதற்கு நீர் பாயும் நிலம் என்று பொருளாகும். கழுநீர் என்பது நீர் ஒரு வயலில் பாய்ந்து நிரம்பி பின் கீழுள்ள வயலுக்கு செல்லு வண்ணம் கழுத்துகள், அதாவது வரப்பு மடைகள் உள்ள அமைப்பாகும். நமது தமிழகத்தில் காணி என்பது நிலம், வயலை குறிக்கும் சொல்லாகவும் நிலத்தை அளக்கும் ஒரு அளவையாகவும் இருக்கிறது. அதுவே இலங்கை தமிழர்களிடம் காணி என்பது வயல், வெளி, நிலம் என்பதாக இருக்கிறது. ஒரு காணி நிலம் என்பது 24 மனை அளவுகள் கொண்ட நிலம். இதிலிருந்து ஆனை விழுந்தான் காணி என்பது ஆணைகளை பழக்குபவருக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்றும் ஆணைகளை பழக்கும் நிலமாகவும் பொருள் கொள்ள முடிகிறது. ஆனை விழுந்தான் காணி என்பதுதான் மக்களிடம் ஆனை விழுந்தான் கேணி என்பதாக மருவியிருக்கிறது. செவிச்செல்வத்தில் இதுவரை ஊரின் பெயருக்கு காரணமாய் அமைந்த வேர்ச்சொல்லை பற்றி விளக்கினார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.